நாங்கள் சுகமாய் தங்கியிருப்போம். சுக வாழ்வு தருகிற தெய்வம் நீர்தான் சுவாமி. உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கின்றோம். உமது ஆறுதலை நாங்கள் கேட்க வந்திருக்கின்றோம். ஒவ்வொருவரும் வெவ்வேறு நிலையிலே சுவாமி வேதனைகளோடு, துன்பங்களோடு, வழிகளோடு, கஷ்டங்களோடு கொண்டு வந்திருக்கிறார்கள். உடைய தூய மன்னாவை தாரும் சுவாமி. ஆறுதல் பெற உதவி செய்யும், அமைதி பெற உதவி செய்யும் சுவாமி. பயம், திகில், மரண வலிகளிலிருந்து ஆண்டவரை விடுதலை தார். எங்களுக்கல்ல, எங்கள் வாழ்வின் வழியாய் வருகின்ற வார்த்தைகள் வழியாய் வருகின்ற அத்தனை புகழும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கு பார்க்கலாம். சில பேர் சந்தோஷமா இல்லை, அவங்க எல்லாம் கை தூக்கல. உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முன்னிட்டு நாம் எதையெல்லாம் செய்கின்றோமோ அதெல்லாம் ஆசீர்வாதம் பெறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முன்னிட்டு எவைகளெல்லாம் விசுவாசிக்கின்றோமோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகின்றேன். சொல்லுங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். சில பேருக்கு விசுவாசமே இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி. கடந்த வார செய்தி, கடந்த வாரத்தினுடைய தியானம் நமக்கு ஃபெய்த் இன் ஆக்ஷன், விசுவாசத்துக்கான கிரியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரத்துக்கான செய்தி பிரேயர் இன் ஆக்ஷன். ஹல்லேலூயா. ஜெபத்தில் உண்டான நமக்கு என்ன செய்வார், நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற மாற்றங்கள் என்ன, பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானம் செய்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கடந்த வாரத்திலே நாம் கேட்ட செய்தியின் பிரகாரமாக அதனுடைய முக்கிய சாரம்சம் என்ன? எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். போன வார செய்தி எத்தனை பேர் போன வாரம் சர்ச்சில் இருந்தீங்க? அதே வார்த்தைகளை தொடர்ச்சியாக இன்றைக்கும் உங்களோடு கூட தியானமாக நான் பேச இருக்கின்றேன். எபேசியர் எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 14 21 வாக்கில் முடிய வாசி கேட்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறதே. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரனாராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. 20ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 20ஆம் வசனம், நான் நினைப்பதற்கும், இப்படி சொல்லுங்க. நாம் என்ற இடத்துல நான் அப்படின்னு போடுங்க, போட்டு வாசிங்க பார்க்கலாம். நான் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் நம்மில் கிரியை செய்கிற. அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் நினைக்கிறதற்கும் நான் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் எனக்கு கொடுக்கிறவர்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்கு கொடுக்கிறவர் தேவன். சொன்னேன், இன்றைக்கு போன வாரம் செய்தியினுடைய சாரம் அல்லது முதுகெலும்பு ஃபெய்த், விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாது. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் யாக்கோபு நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, பிசாசுகள் கூட விசுவாசித்து நடங்குகிறது. எப்படியா? என்ன விசுவாசிக்கு பிசாசு? வாசிங்க பார்க்கலாம், பைபிள் தரங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் பைபிள் எடுத்தவங்க டக்குனு அந்த வசந்த வாசிங்க. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்க. பிசாசுகளும் விசுவாசித்து தேவன் உண்டென்று விசுவாசித்து நடுங்குகின்றது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல? விசுவாசிக்கிறோம், நான் நடுங்கிறது இல்லை. எந்த வசனம் அது? 2:19. தேவன் ஒருவர் உண்டு என்பதை விசுவாசிக்கிறாய், நல்லதுதான். இப்ப முதல் விசுவாசி யாரு? பிசாசுகள் கூட நடுங்குது, விசுவாசிக்குது. ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கிரியையினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நமக்கு கிரியை, செயல் ஆக்கம் தேவை. இன்றைய நாளிலே கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நான் உற்சாகப்படுத்துகின்றேன். ஜெபம் நமக்கு தேவை. ஜெபத்திலே கிரியை செய்கிற வாழ்க்கை நமக்கு தேவை. ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 65வது சங்கீதம் 2ஆம் வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாம்சமான. இன்னைக்கு திலகம்மா இல்லை, ஆனால் திலகம்மா எப்பவுமே வந்த உடனே ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க, என் ஜெபத்தை கேட்கிறார். அந்த பாடுற பாட்டை ஒரு அழகான ஒரு தோரலில் பாடுவாங்க, என் ஜெபத்தை கேட்கிறார். அப்படி என்ன பண்ணுவாங்க? சந்தோஷம் பாடுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? இன்றைக்கு அதற்கான விளக்கத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். வேதாமத்தில் ஒரு சிலரை ஓரிருவரை நம்ம பார்த்து ஜெபித்து முடிக்கலாம். முதலாவதாக சகோதரிமார்களுக்கான காரியம் பாருங்க, வாசிக்கலாம். அன்னாளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்றோம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17 3 வசனங்கள் ஒருத்தர் வாசிக்கலாம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான், எல்லாரும் என்ன பாருங்க அப்படின்னா என்னங்க சிஸ்டர்? மனக்லேசம்னா என்ன? மன கஷ்டம், மன அழுத்தம், மன பாரம் இல்லையா? சொல்ல முடியாத சில மன வலிகள். சரியா? நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, பாதிக்கப்பட்டவளாக நான் இங்கே வந்திருக்கின்றேன், உடைக்கப்பட்டவளாக நான் இங்கே வந்திருக்கின்றேன், ஒன்றும் புரியாதவளாக இங்கே வந்திருக்கின்றேன், என்னால் தாங்க முடியாத பாரத்தோடு கூட நான் வந்திருக்கேன். அப்படிதான் நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரம் சர்ச்சில் போய் சேரில் உட்காந்தா போதும், ஃபேனுக்குள்ள ஃபேன் இருக்குது ஓடுதா, கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்குமே, ஒரு நிம்மதி கிடைக்குமே. பார்த்த முகத்தையே வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பேசின வார்த்தையே வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம்
மாற்றம் வரட்டுமே. பாருங்க, விடுதலை, சுகம், சோர்வுகள் நீக்கம். அண்ணாவுடைய வாழ்க்கை ஒரு தாக்கம். நடந்தது என்ன பாருங்க, வாசிக்குமோ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. சரி, திராட்சரசம் சாப்பிட்ற தப்பா? ஏன் அந்த வார்த்தையை, 2 வார்த்தையை அவன் பார்த்த? திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. திராட்சரசத்தை கொஞ்ச நாட்கள் நம்ம பழசாக வச்சோம்னா அது மதுவாக மாறிடும், புளிப்பாயிடும். அது குடிச்சா என்ன ஆகும்? யார்ப்பா சொன்னது? இப்போ ஏலி தீர்க்க தரிசனத்தில் சகோதரி ஆகிய அண்ணாள் சொல்கிறாங்க, நான் போதையோடு கூட இங்கே வரல. இன்னைக்கு நிறைய பேருக்கு மத போதை பிடிச்சிருக்கு, மத வெறி. என் மதம் தான் பெரிய மதம், என்ன மதம் பெரிய மதம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வெறித்தவளாக இங்கே வரவில்லை, குடித்தவளாக இங்கே நான் வரவில்லை. ஏன் அப்படின்னா, அன்றைய இஸ்ரேல் சமூகத்தில் எபிரேய குல மக்கள் மத்தியில் ஆண்களுக்கு சமமாக பெண்கள் கூட குடிகாரிகளாக இருந்திருக்காங்க, குடிச்சிருக்காங்க, வெறிச்சிருக்காங்க, தன் வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க. இப்போ இவ சொல்றான்னா, அப்படிப்பட்டவள் அல்ல என் ஆண்டவனே, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இதயத்தை ஊற்றிவிட்டேன். உமது அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதிரும். பேலியாள் யாரு? பேலியாள் யாரு? பேலியாள் தான் பேலியாள். பேலியாள் யாரு? பைபிள் சொல்லுது, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 44ஆம் வசனம். அவனை குறித்து சொல்கிறது, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருவானே என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் யாரு? பிசாசு. 8:44 சொல்லுது, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கின்றான், முதல் கொலைபாதகனாக இருக்கின்றான். இவன் என்ன செய்வான்? நம்முடைய விண்ணப்பத்தை, நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய வேண்டுதலை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடை செய்வான். இப்போ இங்கே வாசிக்கின்றோம், சொல்றாங்க, நான் பேலியாளின் மகள் இல்லை அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? சொல்லுங்க, நீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பேலியாள் மகள் இல்லை, மகன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிசாசு பிள்ளை இல்லை. யார் பிள்ளை அப்போ சொல்லு? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. அல்லேலூயா. நோய் வந்தாலும் பயம் இல்லை, கொரோனா வந்தாலும் பயம் இல்லை, நாய் வந்தாலும் பயம் இல்லை, ஏன் பேய் வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஆனா நானே பேயா மாற மாட்டேன். அல்லேலூயா. நிறைய சமயத்தில் அது வருதோ இல்லையோ, நாம பாருங்க ஆக்ஷன் போடுறதெல்லாம் அதே மாறி போடுவோம். வீட்டில் மாறக்கூடாது. நான் பேலியாளின் மகன் அல்ல என்று சொல்றா, மிகுதியான விசாரத்தினாலும், மிகுதியான துக்கத்தினால, விசாரத்தினால, கிளேசத்தினால இந்நேரம் மட்டும் நான் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கின்றேன். அப்போ இவர் ரிப்ளை பண்றார் பாருங்க. ஏலி தீர்க்கதரிசி ஆனவர் சொல்கின்றார், அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில், எல்லாரும் சொல்லுங்க, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. சொல்லுங்க, நான் என் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. சரி, என்னத்தை கேட்டா? சொல்லுங்க, என்னத்தை கேட்டா? வீட்டு பிரச்சனை. ஆனா ஒருத்தருக்கும் சொல்லல. நாம் என்ன பண்ணுவோம்? பலூன் ஊதி என்ன பண்ணுவோம்? ஊதி என்ன பண்ணுவோம்? பலூன் டமால். அது இதுக்கு என்ன டமால்? பலூனை ஊதி பிரச்சனையை பெருசாக்கி என்ன பண்ணுவோம்? வீட்டையே ரணகளமாக்குவோம், ரத்தகளமாக்குவோம். ஆனால் பதில் தேவனுடைய ஆலயம். அதுக்கு தான் ஒழுங்காக சபைக்கு வரணும்னு சொல்கிறோம், சர்ச்சுக்கு வரணும்னு சொல்கிறோம். சொல்லுங்க, பக்கத்தில் பசங்க
ஒழுங்கு மரியாதையா ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வா. இல்லைன்னா உன் பலூனு நீயே ஊதினே தான் இருப்ப, உன் பிரச்சனைக்கு தீர்வே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது அரசன் சொல்கிறான், 1000 நாட்கள் ஆகாமிய கூடாரங்களிலே வாழ்ந்திருப்பதை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, கல்யாணம் பண்ணுறது நல்லது. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள் சொன்ன ஆண்டவர், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், நல்லது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லதையே கொடுக்கிறார், நல்லதையே செய்கிறார். அவர் நாடு நகரங்கள் பட்டி தொட்டி கிராமங்கள் தோறும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. அந்நாளுக்கு விடுதலை, ஆசீர்வாதம், பாக்கியம். அன்பானுள்ளே, ஆலயம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். அந்நாளுக்கு துக்கத்தை மாற்றின இடம் ஆண்டோடைய திருச்சமூகம். கர்த்தருடைய சன்னதி ஒரு வாழ்க்கையுடைய முகமலர்ச்சியை கொண்டு வரும், அகமலர்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தருடைய மகளாய் கர்த்தருடைய மகனாய் தேவ சன்னதியிலே வந்து காணப்படும் போது ஆண்டவர் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. என் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டுமானால் தேவனுடைய ஆலய பிரகாரம், தேவனுடைய சன்னிதானம் நமக்கு மிக மிக அவசிய தேவையாக இருக்குது. ஆண்டவர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டறினார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நினைத்தருளுவார். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு யோசித்து பாருங்க. ஹேனாவும் டேனியும் கொஞ்ச நாளுக்கு முன்னால் வந்து சாட்சி சொன்னாங்க, 5 வருஷமாக நாங்கள் காத்திருந்தோம். பலர் ஜெபம் பண்ணாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். கையை தட்டி கத்த சோத்திரம் பண்ணுங்களேன். எத்தனை பேர் கை நல்லா இருக்குது? என் கை நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், கை தூக்கும் பார்க்கலாம். அப்போ கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், குழந்தை செல்வத்தை தருகிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் 1ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அங்கே தூதனானவர் ஜகரியாவினிடத்தில் வந்து சொல்கின்றார், பயப்படாதே. வாசிமா. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாத. சத்தமா சந்தோஷமா சொல்ல, பயப்படாத. உன் ஜெபம் கேட்கப்படும். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் ஜெபம் கேட்டுக்கொண்டே இருக்கும் தேவ சந்நிதியில். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் உரிய தேவனாக இருக்கின்றார். இந்த எலிசபெத் அம்மையார் அவர்களும் சகரியா அவர்களும் பல ஆண்டுகளாக ஜெபித்த, எவ்வளோ நாள் ஜெபம் தெரியாது, ஆனால் ஜெபம் பல வருடங்கள் கழித்து கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ஒருவேளை ஜெபம் பண்ணி நீங்கள் அடப்போ இனிமேல் நான் ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு நாள் வரும். ஆனால் ஜெபத்தை கேட்கிறவர் மறந்து போவதில்லை. பக்கத்தில் சொல்லுங்க, எனக்கு நான் ஜெபம் பண்ணுறது மறந்தாலும் என் ஜெபத்தை கேட்கிறவர் மறப்பதே இல்லை. அல்லேலூயா. அவர் வச்சிருப்பாரு. நேற்று ஜெபம் பண்ணாங்களே, போன வருஷம் ஜெபம் பண்ணாங்களே, போன ஆண்டு ஜெபம் பண்ணாங்களே. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆண்டுகள் முடிவடைவதில்லை. ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. ஆண்டுகள் மாறலாம், வாரங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். என கண்பானுள்ளே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாற மாட்டார். அந்த ஜெபத்துக்கு அவர் விண்ணப்பத்துக்கு ஏற்ற வேளையிலே உங்களுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. சரி, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அங்கே ஒரு தனிநபரை குறித்து பார்க்கின்றோம். வாசிங்க. 1 நாளாகமத்தின் ஒரு சிலர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? 1 நாளாகமத்தின் புஸ்தகம்
இந்த டிஸ்பிளே பண்ணுறவங்க போடுறீங்களா பாருங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் எல்லாரும் பாருங்க எப்படிங்க. நான் அவன் மகளுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கம்மா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். என்னம்மா இவ்வளோ அமைதியாக சொல்கிறேன்? அபிகாயில். அபிகாயில்னு என்ன அர்த்தம்? அடா தமிழில் சொல்லுங்கப்பா. டேனுடைய சந்தோஷம். அல்லேலூயா. தகப்பனுடைய சந்தோஷம் அவங்க பேர் வச்சுட்டாங்க. ரைட்டு. இங்கே ஒரு தாய் தகப்பனை பார்க்குறோம். இங்கே ஒரு தாயை பார்க்கின்றோம். என்ன பேருங்க? அவர் பேர் யாபேஸ். அவர் பேர். அவங்க அம்மா பேர் என்னங்க? இங்கே பேர் சொல்லலை. ஆனால் நான் யாபேஸ் ஏன் பேர் வச்சாங்களா? நீ என் கூட பைபிள் காலேஜில் 1991 சாரி 1991 நான் படிச்சுட்டு இருக்கும்போது பங்காரப்பேட்டில் என் கிளாஸ்மேட் ஒருத்தர், அவன் பேர் வந்து பூத்வார். பூத்வார்னா என்ன? புதுவார்னு பேர் வச்சாங்களாம். பூதுவார்னா என்ன, புதுவார்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னேன், போதகாமன் நான் பிறந்தேன் அதனால பூதுவார்னு பேர் வச்சிட்டான். புதுவார்னு ப்ரோ எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இன்னொருத்தருக்கு பிறந்தான், அவனுக்கு என்ன பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டான். சொல்கிறான் அப்படின்னு அப்போ சொன்னான். அவனுக்கு பேர் வந்து சுக்குருவார். தீனாயா அது பூதுவார் வருது, சுக்குருவார் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு பேருக்கு பின்னால ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னேன். யாபேஸ்னு பேர் வச்ச அருமையான தாயார். ஆனால் அவனை கூப்பிடுறவங்கலாம் யாபேசே யாபேசே. நம்ம சிவகுமார் பேர் வச்சுக்கிறான் பாரு. 2 பிள்ளைங்க என்ன அருமையான பேர் தெரியுமா? சொல்லு சிவகுமார் பிள்ளைங்க பேர். கருணை ஜீவன். கையை தட்டுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொருத்தர் பேர் வச்சுக்கிறாப்புல சித்திரை செல்வன். அல்லேலூயா. ஜீவனும் வந்துச்சு, செல்வமும் அங்கே வந்துச்சு. வேற என்ன வேணும்? இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கொடுக்கிறார் என்று அர்த்தமாம். இயேசு என்று பெயரிடுவாயாக. இவனை யாபேசு யாபேசு கூடும் போதெல்லாம் அவனுக்கு பெரிய துக்கங்க, வருத்தங்க. ஏன் தான் எங்கள் அம்மா இந்த பேர் வச்சாலோ, எனக்கு வேற பேர் வைக்கக்கூடாதா? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம புலம்புறாங்க இல்லையா? ஆனால் அவன் துக்கம் நீங்கும்படியாக ஆண்டவருடைய இஸ்ரவேலின் தேவனாகிய தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்தான். அல்லேலூயா. உங்கள் துக்கம் மாறணுமா? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் துக்கம் மாறணுமா? ஜெபம் பண்ணு, மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் மாறணுமா? தோல்வி மாறணுமா? அதிருப்தி மாறணுமா? ஆண்டவருடைய நாமத்தை நாம் முன்னிட்டு ஜெபம் செய்யும் போது பிரியமானவர்களே, நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. அல்லேலூயா. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அசைவை உண்டாக்குறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அங்கே சாலமோனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 கிபியோனிலே வாசிமா.
கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? நீங்க விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். இப்போ எல்லாரும் என்ன பாருங்களேன், சொல்லுங்க, எதெல்லாம் நீங்கள் விரும்பி வந்திருக்கீங்க? ஃப்ரிட்ஜ் வேணுமா? என்ன அர்ச்சனா? நல்ல ஒரு வீடு வந்தால் போதும் பாஸ்டர், ஃப்ரிட்ஜெல்லாம் வேணாம். வீடு வேணுமா? கார் வேணுமா? லோனு வேணுமான்னு கேட்குறப்பா நான். லோனு கூட சரியா? நீ விரும்பியதை கேள். 2ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், என்னை கேள், உனக்கு ஜாதியை நான் சொந்தமாக கொடுப்பேன், ஜனங்களை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். இங்கே சாலமோனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை கேள் என்று கேட்கிறார். பக்கத்து சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் அவர் கொடுப்பாருங்க. அல்லேலூயா. ஆனால் இதுக்குன்னு கத்தி கூட ஆண்டவரே, அறிவால் கூட ஆண்டவரே, நான் வெட்டின ஆண்டவரே, இப்படியெல்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டார். ஆண்டவருக்கு அவருக்கு பிரியமானதை நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னை கேள் என்று சொன்ன உடனே சாலமோன் ஆண்டவரிடத்தில் என்னத்தை கேட்டார்? ஞானத்தை கேட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், ஆண்டவர் நீ கேட்டதை உனக்கு கொடுத்திருக்கின்றேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் ஆண்டு சொல்கின்றார். கேட்டதையெல்லாம் கொடுப்பார், அவர் கேளாதையும் தருவார். நாம் கேட்கிறதுக்கும் நாம் வேண்டுகிறதுக்கும் நாம் எண்ணுகிறதுக்கும் சாலமோன் எண்ணுகிறதுக்கும் அதிகமாய் ஒரு ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஐஸ்வர்யம், மகிமை. எத்தனை பேருக்கு ஆண்டோடைய ஐஸ்வர்யம் வேணுன்றீங்க? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே, சொல்லுங்க, கை தூக்கி சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என்னுடைய குறைகளெல்லாம் அவர் நிறைவு செய்வார். இன்னைக்கு எதையெல்லாம் நீ குறைச்சலா வந்திருக்கிறியோ, தாவீது சொன்னா பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்த்தப்பட்டேன். அவர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் குறைவில்லாமல் வாழ்வேன், நிறைவுள்ளவளாய் வாழ்வேன். நிறைவான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் சாலமோன் கேட்டது ஞானம். ஆனால் சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஞானம், ஐஸ்வர்யம், சம்பத்து, கணம், பேர், நேம், இல்லையா? அவன் பேரை பெருமையாக்கினார். ஃபேம், அவனுடைய வசதிகளையும் வாழ்வையும் ஆண்டவர் உயர்த்தி காண்பிக்கின்றார். இன்றைக்கும் அவருக்கு செய்த அதே ஆண்டவர் நமக்கும் அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். நான் இப்போ எத்தனை பேர் சொல்லியிருக்கிறேன்? யாபேசு, அன்னாள், எல்லாம் அன்னாள் சொல்லுப்பா சாமி, அன்னாள், யாபேஸ், சாலமோன். இப்போ 4ஆம் நபராக ஒருவரை இங்கே பார்க்கின்றோம், எசேக்கியல் கிங், எசேக்கிய ராஜா. 20ஆம் அதிகாரம் 1-6 வருஷத்தில் வாசிங்க. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையாயிருந்தார். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, எசேக்கியலிடத்தில் வந்து, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இப்ப சாவ போற, சாகிறதுக்கு முன்னால என்ன பண்ற? செட்டில்மெண்ட் பண்ணிடு. பா, நீ எப்படின்னு சாவத்தான் போற, முன்னாலே எங்கள் 4 பேர் மேலே உயிழுதுருப்பா, உன் பட்டாவெல்லாம், உன் பணத்தை எல்லாம். ஏன் சாவறதுக்கு முன்னாலே ஊழி இது வாங்கிக்கிறானுங்க, அன்றைக்கி சோறு போட மாட்டேன்றான். ஒரு நேரம் ஆகாரம் கொடுக்க மாட்டாங்க, கூட வந்து 1 கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, விசாரிக்கும் வர மாட்டாங்க, மொத்தமே என்ன பண்ணுறாங்க? வாங்கிடுவாங்க. இதுதான் இன்றைய நிலை, இதுதான் இன்றைய உலகம்.
பைபிள் அதை சொல்ல, உன் தாயானவள் முதிர் வயதாகும்போது அசட்டை பண்ணாதே, நீ தீர்க்காயுசோடு வாழ்வதற்கு உன் தாயும் தகப்பனும் கனம் பண்ணுவாயாக. கை தூக்கி சொல்லுங்க. நான் நல்லா இருக்குன்னு சொன்னால், நம்ம நல்லா வாழணும்னு சொன்னால், தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய கட்டளை மறந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கின்றோம், எசேக்கியா சாகும் தருவாய். ஏசியா தீர்க்கதரிசி வருகின்றான், ஒழுங்குபடுத்தப்பா, நீ சாவ போகிறப்பா. ஆனால் இங்கே கிளைமேக்ஸ் என்னன்னு சொன்னால், எசேக்கியா ஜெபம் பண்ணுறான். இப்போ அவர் ஜபத்தை பாருங்களேன், ஒரு விண்ணப்பத்தை பாருங்களேன். சொல்லுமா, வாசிமா. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். நல்லதை நான் செய்ய என்பதை நினைத்தருளும். பாருங்க, உத்தமம், மனத்தாழ்மை, உண்மை, நல்லது செய்தது என்பதை நீர் நினைத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். எசேக்கியா மிகவும் அழுதான். எத்தனை பேர் தேவனத்தில் போய் ஆள்றீங்க? விடுதலை வேணுமா, சுகம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, நம்ம வாழ்க்கையில் பதவி உயர்வு வேணுமா, நம்முடைய வறுமை மாறணுமா, நம்முடைய ஏழ்மை மாறணுமா, கஷ்டம் மாறணுமா, தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு பாருங்க. ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை அவருடைய துருத்தியில் வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. ஏற்ற வேளையில் அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். இங்கே ஒரு பெரிய ராஜா, அவன் நினைச்சிருந்தா எதை வேணும்னாலும் செஞ்சிருக்கலாம், எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் போயிருக்கலாம். ஆனால் அவன் செய்த காரியம் என்ன? தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று முற்றத்திலே நின்று ஆண்டவரோடு பேசுகின்றான். ஆண்டவரே, நான் உமக்கு செய்ததை நினைத்தருளும் ஆண்டவரே, என் உத்தமத்தை நினைத்து பாரும் ஆண்டவரே, என்னுடைய உண்மையை நினைத்து பாரும் ஆண்டவரே, என்னுடைய சாம்ராஜ்யத்தில், என்னுடைய அரசபையிலே நான் அநேகருக்கு ஆண்டவரை ஆதரவாக இருக்கிறேன் என்பதை ஆண்டவரே நீர் அறிவீர் ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யுமையா என்று சொல்லி மனத்தாழ்மையோடு கூட தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் இப்போ சொல்லாருங்க 6ஆம் வசனத்தில், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து, அல்லேலூயா, உன்னை மட்டும் இல்ல, இந்த தேசத்தையும் நான் உன் நிமித்தம் காப்பாற்றுவேன். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற நல்ல வார்த்தை பாருங்க, நான் உன்னை குணமாக்குவேன். எத்தனை பேர் இன்றைக்கு குணமாகணும்னு சொல்லி வந்திருக்கிறோம்? நம்முடைய மனது குணமாகணும், நம்முடைய சரீரம் குணமாகணும். ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்திருக்கலாம். 4 நபர்களை குறித்து நான் பேசினேன். 4 பேருடைய ஜபத்தை கேட்ட ஆண்டவர், அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்த அற்புதங்கள் என்ன, அதிசயங்கள் என்ன, நன்மைகள் என்ன. அருமையானுடைய, நாம் இன்னும் இந்த பூமியிலே கொஞ்ச நாட்கள் நாம் வாழ வேண்டுமானால் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. நம்முடைய நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. கொரோனா வரும் இல்லையா, வியாதி வரும், மரண தருவாய் நமக்கு வரும். ஆனாலும் ஆண்டவர் சொல்கின்றார், என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். நான் உன்னை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன். ஆண்டவர் உங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவாராக. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். யாரெல்லாம் என்னென்ன விண்ணப்பத்தோடு கூட வந்திருக்கீங்களோ, பிலிப்பியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது. வாசிங்க பார்க்கலாம். யாருன்னா ஒருத்தர் பிலிப்பியர் 4:6 கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். சரி, எதுக்கு கவலை நம்மளுக்கு? என்ன கவலை நம்மளுக்கு? நீங்கள் நிறைய பேர் சில பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க. இது நடக்குமா, அது நடக்குமா, இப்படி ஆகும், அப்படி ஆகுமா, இப்படி ஆகுமா, அது எது எப்படி ஆகுதே கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. எது என்ன நடக்குமோ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை கடைசி. எத்தனை பேர் நம்புறீங்க தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும்? ஊழியக்காரனா சொல்கிறேன், உங்கள் வருத்தங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள் மாறும், பாடுகள் மாறும். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள், ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு, உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையிலே சுக செய்தியை கொண்டு வருவார், சுகத்தை கொண்டு வருவார், பலத்தை கொண்டு வருவார், தீர்க்க ஆயுசை கொண்டு வருவார். சாலமோனுக்கு தேவன் கொடுத்த பிரகாரமாக ஞானத்தை தருவார். ஒருவன் ஞானத்தில், பிள்ளைகளே கேளுங்க, பைபிள் சொல்ல யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஞானத்திலே ஒருவள் குறைவுள்ளவனாயிருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற என்னிடத்தில் கேட்க கடவன். ஆண்டவர் ஞானத்தை தருவார். கடைசி நிலத்துலரு, இருமணம் உள்ளவன் தன் வாழ்நாள் எல்லாம் நிலையற்றவனாயிருப்பான். கேட்பாரா, கேட்க மாட்டாரா? டபுள் மைண்டடாக கேட்காதீங்க. அல்லேலூயா. டபுள் மைண்டடா சந்தேகத்தோடு கேட்காதீங்க. கேட்பார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவான ஆசீர்வாதம் தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதம் கட்டளை விடலாமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசியும் நாம் யாவரோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.